ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் இயற்கை உரமான ஃபிஷ் அமினோ ஆசிட், அதாவது மீன் அமிலம் எப்படி தயாரிக்கிறது, எப்படி பயன்படுத்துறது, அதோட பயன்கள் எல்லாமே தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இயற்கை உரங்கள், செயற்கை உரங்கள்னு ரெண்டு வகையாக உரங்களை பிரிக்கலாம். அதில் இயற்கை உரங்களில் வர்றது தாங்க பஞ்சகாவியம், ஈயம் கரைசல், அதுக்கப்புறம் பழக்கரைசல். அது மட்டும் இல்லைங்க, மீன் அமிலம். இது எல்லாமே இயற்கை உரங்கள் தாங்க. இதில் பஞ்சகாவியமும் மீன் அமிலமும் கிட்டத்தட்ட ஒரே பயன்களை உடையது. ஆனால் தயாரிப்புன்னு பார்த்திங்கன்னா பஞ்சகாவியம் கொஞ்சம் கஷ்டங்கிறத விட அதுக்கான பொருள், அதாவது மாட்டு கோமியம், சாணி, இது எல்லாமே கரெக்ட் லெவலில் கிடச்சா அதே மாதிரி நம்ம பக்குவமாக செஞ்சு எடுக்கணும். ஆனால் மீன் அமிலம் யார் வேணால் ஈஸியாக நம்ம தயாரிச்சிடலாம். அதனால் இந்த வீடியோ நம்ம மீன் அமிலம் ஈஸியாக எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம். இயற்கை உரங்கள் பயன்படுத்தும் போது எந்த அளவுக்கு நல்ல விளைச்சலை கொடுக்குன்னு இந்த பதிவை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஏன்னா இங்கே பாருங்கள், பொன்னாங்கண்ணி கீரை காடு ஃபுல்லாக எவ்வளோ அழகாக முளைச்சிருக்குன்னு. எல்லாமே ஃப்ரெஷ்ஷு, எந்த பூச்சிக்கடி எதுவுமே இல்லை. எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி பயன்கள் கொடுக்கணுன்னா நமக்கு கண்டிப்பாக இயற்கை உரங்கள் தாங்க உபயோகப்படுத்தணும். சரி வாங்க நம்ம மீன் அமிலம் தயாரிக்கிறத பார்க்கலாம். மீன் அமிலம்னாலே ஃபஸ்ட்டு நம்ம மீன் தாங்க ரொம்ப முக்கியம். அதுக்காக மீன் நம்ம ஃப்ரெஷ்ஷாக, அதாவது நம்ம வாங்கி உடனே கடைகளில் வாங்கி அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி உபயோகப்படுத்துறது ஒரு பயன் இருக்குது. அது என்னன்னு வீடியோ கடைசியில் சொல்கிறோம். நீங்கள் பொதுவாகவே மீன் அமிலம் செய்கிறதுக்கு, மீன் வேஸ்ட் வாங்குறதுக்கு நீங்கள் கடையில், அதாவது சின்ன கடைகள்லேயும் போகலாம், இல்லை மார்க்கெட்லேயும் போகலாம். ஆரம்பத்தில் செஞ்சு பார்க்குறவங்க அளவாக 1 கிலோ 2 கிலோ இந்த அளவுக்கு செஞ்சு பார்க்குறது நல்லது. மீன் அமிலம் செய்கிறதுக்கு என்னெல்லாம் வேணும்னு பார்த்தீங்கன்னா, மீன் வேஸ்ட்டு, இல்லாட்டி சின்ன சின்ன மீனுங்க விலை கம்மியாக கிடச்சிதுன்னா குட்டி குட்டி மீனுங்க. அது இல்லை ரொம்ப பெரிய மீன் தான் நமக்கு கிடைக்கிதுன்னா அதோடய வேஸ்ட்டு குடலெல்லாம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நாட்டு சக்கரை, இதெல்லாம் தாங்க மெயின். மீன் வேஸ்ட்டு எத்தனை எடுக்கிறோமோ அதே அளவுக்கு தாங்க நம்ம நாட்டு சர்க்கரை எடுக்கணும், இல்லாட்டி நாட்டு வெல்லம் எடுத்துக்கலாம். நாட்டு வெல்லங்கிறது நம்ம கடைகளில் கிடைக்கிற அந்த மஞ்சள் கலர் வெல்லம் அது ஆகாதுங்க, நாட்டு வெல்லம் தான் ஆகும். நாட்டு மருந்து கடைகள்லையே நாட்டு சர்க்கரை இல்லாட்டி நாட்டு வெல்லம் கிடைக்கும், அதே நம்ம வாங்கிக்கலாம். மீன் இப்போ நாங்கள் 1 கிலோ எடுத்துருக்கோன்னா 1 கிலோ நாட்டு சர்க்கரை எடுக்கிறோம். அது க்ளீன் பண்ணும்போது டைரெக்டாகவே ஒரு டப்பாவில் போட்டுட்டோம். அந்த டப்பா நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணுற மாதிரி, நல்லா டைட்டாக மூடுற மாதிரி இருக்கணும், இல்லாட்டி காற்றெல்லாம் வெளியே போகும். அதே மாதிரி தண்ணி ஊற்றக்கூடாது, தண்ணி கொஞ்சம் கூட இருக்கவே கூடாது, காற்றும் போகக்கூடாது, சூரிய வெளிச்சம் படுற மாதிரியும் வைக்கக்கூடாது. இந்த டப்பாலேயே நாங்கள் நேரடியாக மீன் எடுத்து போட்டாச்சு. அது கூடவே கொஞ்சோண்டு, அதாவது நாட்டு சர்க்கரையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. நமக்கு தேவைன்னா நல்லா கனிஞ்ச பழமும் இதில் ஆட் பண்ணி விடலாம். 2 வாழைப்பழமும் 3 வாழைப்பழமும் நம்ம போட்டு விட்டுக்கலாங்க. அதே மாதிரி நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது பார்த்திங்கன்னா, சூரிய வெளிச்சம், தண்ணி, காற்று, இது 3மே உள்ளப்படாத மாதிரி பார்த்துக்கணும். பட்டுச்சுன்னா அப்புறம் புழு வர ஆரம்பிக்கும். அப்படி வெள்ளை நிற புழுக்கள் வந்துச்சுன்னா அது நல்ல மீன் அமிலம் கிடையாது. ஏன்னா எங்களுக்கே அனுபவம் இருக்குங்க. கொஞ்சம் காற்று போகிற மாதிரி, அதாவது டைட்டாக க்ளோஸ் பண்ணாமல் வச்சுட்டோம். அதனால் ஃபஸ்ட் டைம் செஞ்சது எங்களுக்கு புழு வந்துருச்சு. இது 2வது தடவை செஞ்சது. கரெக்டாக 21 நாள் வைக்கணும். 21 நாளைக்கு அப்புறமா எடுத்து பார்த்தோன்னா மீன் அமிலம் தயாராகிருக்கும். அந்த மீன் வேஸ்ட்டிங் எல்லாத்தையும் நம்ம எடுத்து போட்டுட்டு, ஏன்னா வடிகட்ட கொஞ்சம் கஷ்டம்தான், அதனால் கையிலே எடுத்து போட்டுட்டு மீதி இருக்கிற மீன் அமிலத்தை எடுத்துகிட்டு நம்ம செடிகளுக்கெல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். நமக்கு நல்ல மீன் அமிலம் கிடைக்கணும்னா நம்ம வெயிட் பண்ண தயாராக இருந்தோன்னா 45லேருந்து 60 நாள் வரைக்கும் வச்சோன்னா நமக்கு எந்த வித, அதாவது மீன் அதில் வேஸ்ட் எதுவுமே தெரியாது, அந்த அளவுக்கு கரைஞ்சி கிடைக்கும். அதை நம்ம யூஸ் பண்ணலாம். எங்களுக்கு அந்த பொறுமை இல்லைங்க. ஏன்னா கத்திரிக்காய் செடிகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வாட ஆரம்பிச்சிருச்சு. அதனால் நம்ம மீன் அமிலம் தெளிக்கணும். அதனால் 21 நாள் தாங்க வச்சுருக்குறோம். கரெக்டாக 21 நாளைக்கு அப்புறம் தாங்க நாங்கள் கத்திரிக்காய் செடிக்கு மீன் அமிலம் அடிக்க போகிறோம். இங்கே பாருங்கள் மக்களே, நம்ம மீன் அமிலம் எப்படி தயாராக இருக்குன்னு. இது 10 லிட்டர் தண்ணிக்கு 30 ml, அதாவது 1 லிட்டர் தண்ணிக்கு 3 ml அப்படி தாங்க நாங்கள் கணக்கு வச்சு ஊற்றுறோம். இயற்கை உரம் தானே, மீன் தானே அப்படின்னு நினச்சிட்டு நம்ம கண்டிப்பாக நிறைய அடிச்சிடக்கூடாது. அந்த டோஸுக்கு மீறி அடித்தோன்னா செடிகளெல்லாம் செத்து போக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதில் நைட்ரஜன் ஃபார்ம் ஆகிருக்கும். அது அதிகமான நைட்ரஜன் செடிகளுக்கு தாங்காது, செடி செத்து போயிடும். 10 நாளைக்கு ஒரு தடவை இந்த மீன் அமிலம் நம்ம ஸ்ப்ரே பண்ணி விடலாம். ஸ்ப்ரே பண்ணி விடுறது பார்த்திங்கன்னா, நம்ம செடி மேலேயும் தெளித்து விடலாம், தண்ணியில் கலந்து தெளித்து விடலாம். இல்லாட்டி மருந்தாக இப்படி நம்ம மிஷினில் போட்டு நம்ம அடிச்சுக்கலாம். அது இல்லாட்டி நம்ம தண்ணியோடு சேர்த்து வேர்லேயும் ஊற்றிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் 10 நாளைக்கு ஒரு தடவை தான் உபயோகப்படுத்தணும். எந்த செடிகளில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பூக்கும் தாவரமாக இருந்தாலும் சரி,
இல்லாட்டி நம்ம நல்ல காய்கள் பறிச்சுட்டு இருக்கிற செடியாக இருந்தாலும் சரி நம்ம ஊற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இது வந்து நல்லா வளர்ச்சியும் அதே மாதிரி செடிகளுக்கு நல்ல ஆரோக்கியம் சத்தும் கொடுக்கறது தான். பூச்சி புழு வைக்காமல் இருக்கிறதுக்கு ஒரே ஒரு டிப்ஸ் தாங்க. நாங்கள் ஆரம்பத்தில் காமிச்ச மாதிரி வீட்டில் க்ளீன் பண்ணிட்டு இருந்தோம்ல மீன், அப்படி ஃப்ரெஷ்ஷாக அப்போவே நம்ம க்ளீன் பண்ணி அப்போவே நம்ம போட்டுட்டோம்னா எந்த வித கைப்படம், அதாவது மீன் க்ளீன் பண்ணுறவங்க அப்படியே கையோடு அந்த வேஸ்ட்டை வந்து டப்பாலே போட்டாச்சு. அப்படி பண்ணோன்னா பூச்சியும் வைக்காது, புழுவும் வைக்காது. அதே மாதிரி கூடவே நம்ம அந்த காற்று, சூரிய ஒளி, அதுக்கப்புறம் தண்ணி, இது மூணையும் கொஞ்சம் கவனமாக வச்சுக்கணும். அதுக்கேற்ற டப்பாலாம் நம்ம பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணுற டப்பாவை யூஸ் பண்ணிக்கணும். மீன் அமிலம் தயாரிக்கும் போது மீனை நம்ம தனியாக எடுப்போம்ல, அந்த வேஸ்டேஜ் வந்து அதாவது கடைசியில் 21 நாள் கழித்து எடுக்கிற அந்த மீன் வேஸ்ட்டை வந்து ஏதோ மரத்துக்கு அடியில் வந்து நம்ம குழி வெட்டி அதில் போட்டு மூடி வச்சிடலாம். அது மரத்துக்கு நல்ல உரம் கூட. மீன் அமிலத்தை நம்ம 1 வருஷம் வரைக்கும், 1 வருஷத்துலேருந்து 1.5 வருஷம் வரைக்கும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா ஒன்றும் ஆகாது. ஆனால் டைட்டாக காற்று போகாத மாதிரி நம்ம அடைச்சி வைக்கிறது ரொம்பவே நல்லது. அதுதான் முக்கியமாக கவனிக்கணும். உண்மையான மீன் அமிலம், அதாவது நல்ல ஒரிஜினலான மீன் அமிலம் தயாரிக்கணும்னா ஒரு 2 மாதம் வெயிட் பண்ணோன்னா சூப்பராக, அதாவது 45லேருந்து 60 நாள் வரைக்கும் வெயிட் பண்ணோன்னா நமக்கு வந்து தேன் மாதிரி நல்ல மீன் அமிலம் கிடைக்கும். அதே நேரத்தில் ஸ்மெல்லு வந்து அப்படியே பலாப்பழம் ஸ்மெல்லாக இருக்கும். அது வந்து ஒரிஜினல். அதை யூஸ் பண்ணோன்னா கண்டிப்பாக இதை விட டபுளாக வந்து நமக்கு பயன் கொடுக்கும். இங்கே நம்ம மீன் அமிலங்கிறது 21 நாள் ஆனது தாங்க எடுத்திருக்கோம். ஏன்னா கத்திரிக்காய் செடிகள் ஆல்ரெடி வந்து தண்டுப்புழு நோயால் பாதி செடிகள் செத்து போச்சு. இருக்கிற செடியாவது காப்பாற்றணுன்னு தான் இந்த அமில ஆசிட் எடுத்துருக்குறோம். மீன் அமிலம் தயாரிக்கும் போது அடிக்கடி திறந்து பார்க்கக்கூடாதுங்க மெயினாக. அதுக்கப்புறமா வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குலுக்கி கொடுக்கறது ரொம்பவே நல்லது. இவ்வளவு கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. நாட்டு மருந்து கடைகளில் போனால் மீன் அமிலம், பஞ்சகாவியம் நமக்கு என்ன வேணுமோ எல்லாமே கிடைக்கும். காசு கொடுத்தா கிடைக்காதா என்ன? ஆனால் அதில் வந்து உண்மையாலுமே நமக்கு தேவையான பொருள் தான் போட்டிருக்காங்களா இல்லை கெமிக்கலை மிக்ஸ் பண்ணியிருக்காங்களான்னு எப்படி தெரியும்? அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீட்டிலையே இயற்கை உரம் தயாரித்து அதை பயன்படுத்துறது நமக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம வருங்கால தலைமுறைகளுக்கும் வந்து அது ரொம்பவே நல்லது. மீன் அமிலம் தெளிக்கிறதுனால மண்ணுக்கும் நல்ல வளம், செடிகளுக்கும் நல்ல வளர்ச்சி, ஆரோக்கியம். அதே நேரம் அதன் மூலியமாக நமக்கு கிடைக்கிற காய்கறிகள் எல்லாமே நமக்கு ஆரோக்கியத்தை தான் கொடுக்கும். உடம்புக்கு வந்து கேடு விளைவிக்காது. ரொம்பவே நல்லது. இங்கே பாருங்கள் மக்களே, தண்டுப்புழு நோயினால் சில செடிகள் செத்து போச்சு. அந்த தண்டுப்புழு நோய்கள் வராமல் தடுக்கிறதுக்கும் வந்தால் என்ன செய்யணுங்கிறதுக்காகவும் வீடியோ வந்து அடுத்தடுத்து போடுறோம். நீங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். ஓகே மக்களே, இந்த வீடியோ பதிவில் மீன் அமிலம் அதாவது ஃபிஷ் அமினோ ஆசிட் எப்படி தயாரிக்கிறது, எப்படி பாதுகாப்பாக வச்சுக்கிறது, எப்படி நம்ம செடிகளில் உபயோகப்படுத்துறது, அதனால் நமக்கு என்ன பயன்கள், இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.